நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸ் அண்டு வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன். இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் நம்ம வந்து மல்டிநேஷ்னல் கார்ப்பரேஷன் என்னென்னு பார்த்தோம், அதோடைய குரோத்து பார்த்தோம். நெக்ஸ்ட்டு அதோடைய அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ அதில் உங்களுக்கு கவர் ஆகக்கூடியது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டீட்டெயில் கவர் ஆகிடுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸ் அண்ட் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன். ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருக்கோம். இந்த ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸ் அண்ட் வேர் அப்படின்னா நியாயமான வர்த்தக முறை அப்படின்னு. ஸோ இது எதுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஸ்மாலர் ஃபார்மர்ஸ் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் டெவலப் பண்ணிக்கணும். அவங்க டெவலப்டு த ஃபேர் ட்ரேட் வே ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் தட் அல்டிமேட்லி எய்ம் டு கீப் ஸ்மாலர் ஃபார்மர். அதுதான் முக்கியமான keep smaller farmer activity part of the world marketplace. They aim to empower consumer to make purchase that support their value. அப்போ இந்த ஃபேர் ட்ரேட் வேங்கிறது எதுன்னா இந்த கீப் ஸ்மாலர் ஃபார்மர் அவங்கள வேர்ல்டு லெவல் மார்க்கெட்ஸ் அந்த லெவலில் அவங்க உயர்த்தணும் அப்படிங்கிறது தான். ஸோ அவங்க பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய வாங்கும் திறனாக இருக்கட்டும், அந்த குட்ஸஸுக்கு சரியான மதிப்பீடு கொடுத்து கொண்டிருக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த 2 மார்க். ஃபிஃப்த்து உங்களோட புக் பேக்கில் பார்த்திங்கன்னா 5th 2 மார்க். நெக்ஸ்ட் என்ன ரீசனிங் பார்க்க போகிறோம். த ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடைய ரைசிங் அண்டு ஸ்டெபிளைசிங் இன்கம் ஃபார் ஸ்மால் ஸ்கேல் ஃபார்மர் ஒர்க்கர்ஸ் ஆர்டிஷன். அப்போ சிறு தொழில் செய்யக்கூடிய விவசாயிகளாக இருக்கட்டும், தொழிலாளர்களாக இருக்கட்டும், ஆர்டிஷன்ஸாக கைவினைஞர்கள், அவங்கள வந்து என்ன அப்படின்னா ஸோ ஒரு நிலையான வருமானம் உழைச்செடி வைக்கிறது, அதுக்கு அது நோக்கத்தை செய்கிறது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மோர் ஈக்குவிட்டபிளி அண்ட் distributing for economic gain opportunities and the risks associated with the production of sale of goods. ஸோ பொருள்களை வந்து விற்பனை பண்ணுறதுலையோ உற்பத்தி பண்ணுறதுலையோ மிகப்பெரிய ஒரு தொடர்புடைய அவங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு அதிகரிக்கிறதுலையோ ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈக்குவலாக இருக்கணும் எல்லாருமே. மோர் ஈக்குவலிட்டி அப்படிங்கிறது சமநிலையை அப்படிங்கிறது இது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் ஒன்று இன்க்ரீஸிங் ஃபார் ஆர்கனைசேஷனல் அண்டு கமர்ஷியல் கெப்பாசிட்டி ஆஃப் ப்ரொடியூசர் குரூப்ஸ். ஸோ அதுமாரி பார்த்திங்கன்னா ப்ரொடியூசர் குரூப்ஸ் உற்பத்தி பண்ண குழுக்கள் பார்த்திங்கன்னா அவங்களுடைய வணிக திறனையும் அவங்களுடைய நிறுவனங்களை அதிகரிக்கணும், ஆர்கனைசேஷனையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். அடுத்தது ப்ரொமோட்டிங் லேபர் ரைட்ஸ் அண்டு ரைட் ஒர்க்கர் ஆர்கனைஸ். அதுமாரி பார்த்திங்கன்னா தொழிலாளர் உரிமைகளையும் அவங்களுடைய தொழிலாளர் ஆர்கனைசேஷனையும் நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணணும். அடுத்த ஸ்டேஜ் அவங்களுக்கு டெவலப் பண்ணிடும். ப்ரொமோட்டிங் சேஃப் அண்டு சஸ்டைனபிள் ஃபார்மிங் ஆஃப் மெத்தட் ஃபார் ஒர்க்கிங் கண்டிஷன். ஸோ நம்ம ஃபாலோ பண்ணிய கண்டிஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ அந்த பாதுகாப்பாகவும் அவங்களுக்கு ஒரு நிலையான இன்கம் தரக்கூடிய சூட்டபுளாக இருக்கக்கூடியதாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. த ஃபேர் ட்ரேட் இஸ் அபவுட் த பெட்டர் ப்ரைஸ் டிசைன் ஒர்க்கிங் கண்டிஷன் த ஃபேர் டேர்ம் ட்ரேட் ஃபார் தி ஃபார்மர் அண்ட் ஒர்க்கர்ஸ். ஸோ இதனால் நம்ம என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நல்ல ஒரு ஃபார்மர்ஸுக்கும் ஒர்க்கர்ஸுக்கிடையே ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு பெட்டர் ப்ரைஸ் கிடைக்கும், நல்ல ஒரு இருப்பாங்க. ஸோ அந்த நோக்கில் தான் பார்த்திங்கன்னா ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸ் அதாவது நியாயமான வர்த்தக நடைமுறைகளை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அவருடைய பிரின்சிபல்ஸ் த ஃபேர் ட்ரேட் பிரின்சிபல்ஸ் இது ஒரு ஒன் ஆஃப் த 2 மார்க்ஸ். இது ஒரு எனி 2 ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸ். ஸோ த கிரியேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் எக்கனாமிக்கலி டிஸ்அட்வான்டேஜஸ் ப்ரொடியூசர்ஸ். பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா பின்தங்கி இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகளை கிரியேட் பண்ணுது அதை சொல்கிறாங்க.
டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி, வெளிப்படையாகவும் நம்பகத்தன்மையோடு என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது செயல்படுது. அண்ட் தேர்ட் ஒன், ஃபேர் ட்ரேடிங் ப்ராக்டிசஸ், பேமெண்ட் ஃபார் ஃபேர் ப்ரைஸஸ், நியாயமான அவங்க செய்யக்கூடிய ஸ்மால் ஸ்கேல் என்ன உற்பத்தி பண்ணி சேல்ஸ் பண்ணுவாங்க அவங்க சேல்ஸ் பண்ண உற்பத்திக்கு தகுந்த போல் ப்ரைஸுக்கு கண்டிப்பாக கொடுக்குதான். என்ஷூரிங் ஃபார் நோ சைல்ட் லேபர், ஃபோர்ஸ்டு லேபர், சரி யாரையும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குழந்தை தொழிலாளர்களோ யாரையும் அது ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அப்படிங்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த கமிட்டட்மெண்ட் ஃபார் நான் டிஸ்கிரிமினேஷன், ஜெண்டர் ஈக்குவலிட்டி அண்ட் ஃப்ரீடம் ஃபார் அசோசியேஷன். இங்கே எந்த ஒரு பாகுபாடும் இருக்கக்கூடாது தொழில் ரீதியாகவோ இல்லை. ஸோ நோ டிஸ்கிரிமினேஷன், எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் எல்லாருக்கும் ஃப்ரீடம் ஆஃப் அசோசியேஷன், சுதந்திரமாக செயல்படுறதுக்கும் இது ஒத்துழைப்பு கொடுக்குது. அதுமாதிரி ப்ரொவைடிங் ஃபார் கெப்பாசிட்டி அண்ட் பில்டிங் ப்ரொமோஷன் ஃபார் ஃபேர் பில்டிங்ஸ். ஸோ அதுமாரி நிறுவனங்கள் ஏற்படுது. ரெஸ்பெக்ட் ஃபார் என்வரான்மெண்ட், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அளவில் இருக்கும் அப்படிங்கிறது இந்த ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸ் அப்படின்னா என்ன. ஸோ அதோடைய என்னென்ன ரீசன்ஸ்னு பார்த்தோம். ஃபர்தராக அதோடைய என்னென்ன அப்படிங்கிறதையும் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம கேட், அதாவது ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆஃப் ட்ரேட் அண்ட் டேரிஃப் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இந்த ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆஃப் ட்ரேட் அண்ட் டேரிஃப், ஸோ இது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுங்கவரி, டேரிஃப்னா வரி, சுங்கவரி, ட்ரேட்னு தெரியும் வர்த்தகம் குறித்த ஒரு உடன்பாடு, என்னென்ன உடன்பாடுலாம் ஏற்பட்டுருக்கு. ஜென்ரல் அக்ரிமெண்ட்னா உடன்படிக்கை, உடன்பாடு. ஸோ அதுதான் நம்ம நெக்ஸ்ட் டாப்பிக்கு. த GATT was signed by 23 countries in 1947. ஸோ முக்கியமானது கேட்டிருக்காங்க புக்கின். ஸோ இதை அட்டன் பண்ணி GATT was signed by 23 countries in 1947. ஸோ இந்தியா வாஸ் ஒன் ஆஃப் த ஃபவுண்டர் மெம்பர் ஆஃப் தி GATT. ஸோ இது இது ஒன் ஆஃப் த ஒரு கண்ட்ரியாக இருக்குது. த டைரக்டர் ஜெனரல் ஆஃப் GATT, the Arthur Tunkel, they came up with the draft financial act known for the Dunk draft, approved by signed. ஸோ இப்போ இந்தியா ஒன் ஆஃப் த மெம்பராக இருக்குது கேட்டில். இதோட டைரக்டர் ஜெனரல் யார் அப்படின்னா ஆர்தர் டங்கல். முக்கியம் அன்லைன் பண்ணியிருக்கணும். வேறு என்ன சொல்கிறாங்க, இது இவரால் ஏற்படுத்தப்பட்ட மேட் பண்ணப்பட்ட நோன் ஃபார் டங்க் டிராஃப்ட் அப்படின்னு பேர். த GATT பிரைமரி பர்பஸஸ் ஃபார், இதோட மெயின் எய்ம் என்ன அப்படின்னா இன்க்ரீஸிங் இன்டர்நேஷ்னல் ட்ரேட், அதான் உலகளவில் வர்த்தகத்தை அதிகப்படுத்தும். இன்க்ரீஸிங் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அண்ட் பை ரெடியூசிங் வேரியஸ் டேரிஃப், வரிகளை குறைக்கணும். ரெடியூஸ் த வேரியஸ் டிராஃபிக், சுங்கவரிகளை குறைக்கணும். கோட்டா ஃபார் சப்சிடி வைல் மெயின்டைனிங் மீனிங்ஃபுல் ரெகுலேஷன். ஸோ அப்போ ஒரு சரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி வரியை குறைச்சி நம்ம மல்டிநேஷ்னல் கார்பரேஷன் இன்டர்நேஷ்னலை அதிகப்படுத்தணும். ஸோ அதுதான் ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆஃப் ட்ரேட் அண்ட் டேரிஃபு. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் செகண்ட் பார்த்தீங்கன்னா த GATT வாஸ் சைன் பை 23 countries 1947. ஸோ இந்தியா வாஸ் ஒன் ஆஃப் த ஃபவுண்டர் ஆஃப் மெம்பர்ஸ் GATTல இருக்குது. இதனுடைய டைரக்டர் ஜென்ரல் யார் அப்படின்னா ஆர்தர் டங்கல் அப்படிங்கிறது தெரியும். அவ்வளோதாங்க. ஸோ இதோடைய ரவுண்ட் இந்த GATTுடைய ரவுண்ட் பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் ஃபஸ்ட்டு கான்ஃபரன்ஸ் கூட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இன் ஜெனிவா, செகண்ட் பார்த்தீங்கன்னா அனிசி இன் ஃப்ரான்ஸு, தேர்டு ட்ராகவே இன் யூகே, ஃபோர்த் ஒன், ஃபிஃப்த் ஒன், சிக்ஸ்த் ஒன் ஜெனிவா, செவன்த் ஒன் டோக்கியோ, எயித்து அண்ட் ஃபைனல் பார்த்தீங்கன்னா உருகுவே. ஸோ இதெல்லாம் முக்கியமான புக்கின் கொஷின்ஸு இல்லைங்களா. ஸோ இதுலேருந்து கேட்டிருப்பாங்க புக் பேக்கில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த டியூனோ ஆர் புக் பேக் ப்ளூ கலர் கொடுக்கலனாலும் இதை நீங்கள் ஓரளவு பார்க்கணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு லெசனை டிஸ்கஷன் பண்ணும்போதும் இந்தமாரி நீங்கள் மார்க் பண்ணி பார்த்துருங்க. அடிக்கடி கேட்டிருக்காங்க இந்த ஃபஸ்ட்டு ஜெனுவரி எப்போ கூட்டப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுமாரி பார்த்தீங்கன்னா திடீர்னு கொஞ்சம் ஃபிஃப்த்து த GATT ஜென்ரல் அதாவது ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆஃப் ட்ரேட் அண்ட் டேரிஃப் அப்படின்னு ஃபிஃப்த் கான்ஃபரன்ஸ் ஆர் சிக்ஸ்த் கான்ஃபரன்ஸ் ஹெல்டு அப்படின்னு விட்டுருவாங்க.
ஸோ நோட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் வர்த்தகம். ஸோ இந்த உலக வர்த்தக அமைப்பு அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு இதுவும் முக்கியமான இம்பார்ட்டன்ட் அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இது ஒரு புக்கின் கொஷின். வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனுங்கிறது ஒரு புக்கின் கொஷினாக கூட இருக்கும். உங்களுக்கு 8 மார்க்கில் அதெல்லாம் கேட்க முடியாது, ஏன்னா ஹிஸ்ட்ரி தான் மோஸ்ட்லி கேட்பாங்க. பட் இது ஜென்ரலாக தெரிஞ்சு வச்சு நல்லது. இந்த வேர்ல்ட் ட்ரேட் உலக வர்த்தகம் அப்படிங்கிறது இது சிங்கிலி த ஃபைனல் ஆக்ட் ஆஃப் தி உருகுவே ரவுண்ட் பை மெம்பர் ஆஃப் நேஷன்ஸ் கேட் இன் ஏப்ரல் 1994 பேவ்டு த வே ஃபார் செட்டிங் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன். அப்போ இந்த கேட்டுடைய ஃபைனல் கான்ஃபரன்ஸிங் கூட்டினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1994. ஸோ அதோடைய தாக்கத்தின் அடிப்படையில் தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த உருகுவேல நடந்த ஃபைனல் ஆக்ட் மூலம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அடுத்தது ஏப்ரல் 1994 முடிஞ்சாலும் ஸோ நெக்ஸ்ட்டு செட்டப் பண்ணுறாங்க. அதன் பேஸ் பண்ணியே இந்த வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனுங்கிறது ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அக்ரிமெண்ட் வித் எஃபெக்ட் ஃபார் சைன் பை 104 மெம்பர்ஸ் இருக்கிறத பார்த்தீங்கன்னா 104 மெம்பர்ஸ் இருக்காங்க. The World Trade Agreement came into the January 1st, 1995. The World Trade Agreement, இந்த உலக வர்த்தக அமைப்போட அக்ரிமெண்ட் ஃபஸ்ட்டு எங்கே நடந்திருக்கு, கேம் இன்ட்டு ஃபோர்ஸ் ஜனவரி 1st, 1995. ஸோ இது வந்து கேட்பாங்க புக்கின் இது எத்தனை நாடுகள் மெம்பராக இருந்திருக்கு. ஸோ 1st January 1995 வந்துருக்காங்க. நெக்ஸ்ட் அதோடைய வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் இது ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குன்னு ஜெனீவா இன் சுவிட்சர்லாந்து. அதுதான் இதெல்லாம் முக்கியமானது. அண்ட் பர்பஸஸ் வந்து ரெகுலேஷன் ஃபார் இன்டர்நேஷ்னல் ட்ரேட். உலக இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் ஒரு ரெகுலேஷனை கொண்டு வரணும். பர்பஸஸ் மெம்பர் ஆஃப் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் டைரக்டர் ஜெனரல் பார்த்தீங்கன்னா 4 டெப்டி இருப்பாங்க. அதில் ஒரு டைரக்டர் ஜெனரல் இருப்பாங்க, 4 டெப்டி டைரக்டர் ஜெனரல்ஸ் இருப்பாங்க. அதை தான் பார்த்தீங்கன்னா 600 அஃபிஷியல் ஸ்டாஃப் ஃப்ரம் அரவுண்டு 80 மெம்பர்ஸ் கண்ட்ரி இருக்குது இதில். ஸோ யாரும் ஒர்க் பண்ணால் கிட்டத்தட்ட எத்தனை மெம்பர்ஸ் ஆஃப் கண்ட்ரினா 80 இருக்குது. த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் இது செகண்ட் டீட்டெயில் பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா செகண்ட் டீட்டெயில். ஸோ இப்போ இதை நீங்கள் எழுதணும் செகண்ட் டீட்டெயில். ஸோ இதெல்லாம் எழுதிட்டு டீட்டெயில் 2. ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர் இதெல்லாம். இதோட அப்ஜெக்டிவ்ஸ் பார்க்கணும். டு செட் அப் தி என்ஃபோர்ஸ் ரூல்ஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரேட். ஒரு இன்டர்நேஷ்னல் ரூல்ஸ் அப்படின்னா அதுக்கான கரெக்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபார்ம் பண்ணுறது. டு ப்ரொவைட் த அண்ட் ஃபார்ம் ஆஃப் நெகோசியேஷன் வித் மானிட்டரிங் ஃபர்தர் ட்ரேட் லிபரலைசேஷன். ஸோ மானிட்டர் பண்ணுறது. ஸோ அப்போ இந்த வர்த்தகத்தில் தாராளமயமாக்கல் அப்படிங்கிறதுல மானிட்டரிங் பண்ணுறாங்க. அந்த ரிசால்வ் த ட்ரேட் டிஸ்பியூட். அதுமாதிரி பிரச்சனை, டிஸ்பியூட்னா பிரச்சனை, வர்த்தகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறது. இன்ட்ரடியூசிங் ஃபார் த சூட்டபிள் டெவலப்மெண்ட் ஆஃப் என்வரான்மெண்டல் கேன் டுகெதர். இன்ட்ரடக்ஷன் டு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஆஃப் தி என்வரான்மெண்டல் கேன் டு தி. அதுமாரி பார்த்திங்கன்னா ஒரு நிலையான வளர்ச்சி அடையுது பொருளாதாரத்தை. அது என்ன சுற்றுச்சூழலை பொருளாதாரமாக இருக்கும். இப்போ என்வரான்மெண்டலை வந்து பார்த்திங்கன்னா ஸோ அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. என்ஷூர் தி டெவலப்பிங் கண்ட்ரீஸ் செக்யூர் தி பெட்டர் ஷேர் ஆஃப் க்ரோத் இன் வேர்ல்ட் ட்ரேட். ஸோ அதுமாதிரி பார்த்திங்கன்னா டு என்ஷூர் தி டெவலப்பிங் கண்ட்ரீஸ் செக்யூர் பெட்டர் ஷேர் க்ரோத் ஆஃப் வேர்ல்ட் ட்ரேட். உலக வர்த்தகத்தில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சிறப்பான ஒரு உலக வர்த்தகத்தை ஏற்படுத்தணும். ஸோ இது மூலம் என்ன அப்படின்னா அந்த டெவலப்பிங் கண்ட்ரி டு ரிசால்வ் த ட்ரேட் டிஸ்பியூட்ஸ் ஆல்ரெடி பார்த்தது அந்த செகண்ட் திரும்பி ரிப்பீட் ஆகுது. டு இன்க்ரீஸிங் டிரான்ஸ்பரன்சி அண்ட் டெசிஷன் மேக்கிங் பாலிசி. வெளிப்படையான தன்மை இருக்கும். ஸோ
ஸோ அப்போ அந்த உலக வர்த்தகத்தில் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பரன்சி இருக்கணும். நெக்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஃபார் என்வரன்மெண்ட் கேன் டு பெட்டர் ஆல்ரெடி பார்த்தது. அண்ட் என்ஷூர் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் brought increasing effective demand. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் அண்ட் வேர் நல்ல ஒரு ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அண்டு ப்ராட் இன்க்ரீஸிங் தெரியும். ஆல்ரெடி ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்ன்றதை முழு வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ஜெக்டிவ்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரேட் ரிலேட்டட் டு ஆஸ்பெக்ட் ஆஃப் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ரைட்ஸ் அப்படின்னு. ஸோ அறிவு சொத்துரிமை தொடர்பான வர்த்தக உரிமைகள் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழில். ட்ரேட் ரிலேட்டட் டு ஆஸ்பெக்ட் ஆஃப் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படின்னு பேர். காப்புரிமைன்னு சொல்கிறாங்களே. ஸோ ஒரு நியூ இன்னோவேஷனுக்கு இப்போ நீங்கள் புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கான ஒரு ரைட்ஸ் வாங்குவீங்க பார்த்தீங்களா. ஸோ அதுதான் அது. ஸோ இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படின்னு பேர். த இன்ஃபர்மேஷன் வித் கமர்ஷியல் வேல்யூ under the TRIP and patent shall be available to any innovation with the product or process all field of industrial technologist. The TRIP agreement covers a 7 area for intellectual property of rights. ஸோ இந்த ஒப்பந்தத்தை பார்த்தீங்கன்னா 7 ஒப்பந்தங்களை உள்ளடக்கியதாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த எந்த ஒரு தொழில்நுட்ப சார்ந்த துறைகளில் ஏதோ ஒரு நியூ இன்னோவேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான ரைட்ஸுங்க நாங்கள். ஸோ இங்கே அதான் இந்த இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸுங்கிறது என்ன அப்படின்னா அறிவுசார் பண்ணங்களின் உரிமைகள் என்பது. மேபி எ டிஃபைன் த இன்ஃபர்மேஷன் வித் கமர்ஷியல் வேல்யூ, ஒரு வணிக மதிப்புடன் கூடிய தகவல் அப்படின்னு சொல்கிறாங்க. வரதாதீங்க. ஸோ அப்போ இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் மே பி டிஃபைன்டு இன்ஃபர்மேஷன் வித் கமர்ஷியல் வேல்யூ, ஒரு வணிக மதிப்புடன் கூடிய தகவலுக்கு தான் பேர் என்ன அப்படின்னா இந்த இன்டலெக்சுவல் பேர். இதை புக்கின் கேட்டிருக்காங்க அடிக்கடி. புக்கின் கொஷின்ஸ் ஆகும் இதை கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது இம்பேக்ட் ஆஃப் சேலஞ்ச் ஆஃப் குளோபலைசேஷன். ஸோ இது வந்து உங்களுக்கு 1 ஆஃப் த 2 மார்க்ஸ் வந்தது. தாக்கம் இம்பேக்ட் ஆஃப் சேலஞ்ச் ஆஃப் குளோபலைசேஷன். இதில் பாசிட்டிவ் இம்பேக்ட் இருக்குது, நெகட்டிவ் இம்பேக்ட் இருக்குது. பாசிட்டிவ் இம்பேக்ட் எப்படி பார்த்தீங்கன்னா அப்புறம் ஃபஸ்ட்டு த பெட்டர் எக்கனாமிக் இன்ட்ரடியூஸ் எ ரேபிட் டெவலப்மெண்ட் ஆஃப் தி கேபிட்டல் மார்க்கெட். ஸோ நம்ம அதாவது மார்க்கெட் சந்தை மூலதனம் சார்ந்த சந்தைகளை பற்றி நம்ம வளர்ச்சியடைந்த ஒரு சிறந்த முறையில் ஒரு பெட்டர் பொருளாதாரத்தை பார்க்க முடியுங்கிறாங்க. ஸ்டாண்டர்ட் லிவிங் ஆஸ் இன்க்ரீஸிங். ஸோ அதுமாரி பார்த்தீங்கன்னா வாழ்க்கை தரத்தை வாழ்க்கை தரமான ஒரு வாழ்க்கையாக மாறும். ஸ்டாண்டர்ட் லிவிங் ஆஸ் இன்க்ரீஸிங், ஒரு நிலையான ஸ்டாண்டர்டான வாழ்க்கை முறை கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா குளோபலைசேஷன் ரேபிட்லி இன்க்ரீஸிங் பெட்டர் ட்ரேட் ஸோ மோர் பீப்புள் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு. அப்போ குளோபலைசேஷனில் பார்த்துட்டோம் உலகமயமாக்கங்கிறது என்னென்னா ஃபர்தராக பார்த்தீங்கன்னா குளோபலைசேஷன் ரேபிட்லி இன்க்ரீஸ் கடுமையாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன செய்கிறாங்க அந்தளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஒரு பெட்டர் ட்ரேடு சிறந்த ஒரு வர்த்தகத்தை அமைக்க முடியுது. மோர் பீப்புள் நிறைய வேலைவாய்ப்பு அதிகரிக்குது. இன்ட்ரடியூஸ் ஃபார் நியூ டெக்னாலஜிஸ் அண்டு நியூ சயின்டிஃபிக் ரிசர்ச் பேட்டர்ன். இன்றைக்கி நிறைய டெக்னாலஜி வந்து தொழில்நுட்பத்தை இன்ட்ரடியூஸ் பண்ண அறிமுகப்படுத்தக்கூடிய சூழ்நிலையிலையும் நியூ சயின்டிஃபிக் அறிவியல் சார்ந்த ஆராய்ச்சிக்கும் இன்றைக்கி உதவுதாக இருக்குது. இது பாசிட்டிவ் இம்பேக்ட். குளோபலைசேஷன் இன்க்ரீஸிங் ஜிடிபி அண்ட் கண்ட்ரி, ஒரு நாட்டுடைய கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்டை வந்து என்ன செய்யுது அப்படின்னா அதிகப்படுத்துது குளோபலைசேஷன். இட் ஹெல்ப் டு இன்க்ரீஸிங் ஃப்ரீ ஃபாலோ குட்ஸஸ் அண்ட் ஆல்சோ இன்க்ரீஸிங் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். வெளிநாட்டுடைய டைரக்ட் முதலீடு செயல்பட இது வந்து அதிகப்படுத்துது. ஒரு தடை
தடையற்ற வர்த்தகம் மூலமாக, ஒரு இன்டர்நேஷ்னல் மூலம் தடையற்ற வர்த்தகத்து மூலம் டைரக்ட் இன்வெஸ்ட் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வந்துட்டுருக்கு. இதுதான் வந்து முக்கியமானது. ஏன்னா இந்த இது ஒரு டீட்டெயில் உங்களுக்கு ஒன் ஆஃப் த 2 மார்க்ஸ் அதான் திரும்ப சொல்கிறேன். இதில் எனி ஒரு 3 பாயிண்ட்ஸ் நீங்கள் எழுதணும். ஸோ நீங்கள் எடுத்துங்க எனி 3 பாசிட்டிவ் இம்பேக்ட். ஸோ அப்போ என்ன இதில் ஈஸியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு பெட்டர் எக்கனாமி இன்ட்ரடியூஸை ரேபிட் டெவலப் பண்ணுறோம் கேபிட்டல் மார்க்கெட். சந்தைகளில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சியடைந்த ஒரு பொருளாதாரத்தை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை இந்த பாசிட்டிவ் இம்பேக்ட் இருக்குது. அது நிலையான வாழ்க்கை, ஸ்டாண்டர்டான லிவிங் ஹேஸ் இன்க்ரீஸ். நிலையான வாழ்க்கையை தரக்கூடியதாக இருக்குது. எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை தரம் அதிகரித்துள்ளது சொல்லலாம். அதுமாதிரி இந்த குளோபலைசேஷன் ரேபிட்லி இன்க்ரீஸிங் பெட்டர் ட்ரேட், ஸோ த மோர் பீப்புள் ஆர் எம்ப்ளாய்டு. அதிகமான மக்கள். ஸோ நல்ல ஒரு குளோபலைசேஷன் வளர்ச்சி அடைஞ்சதுனால ஒரு சிறந்த வர்த்தகத்தை ஏற்படுத்தி நிறைய வேலைவாய்ப்புகள் அதிகப்படுத்துது அப்படின்னு சொல்லி. ஸோ இதுதான் வந்து எனி 3. அடுத்து நெகட்டிவ் இம்பேக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு மச் ஃபாலோ த கேபிட்டல் amongst country introduced unfair immoral distributor for income. ஸோ எதை ஏற்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரேடர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, கமர்ஷியல் ட்ரேடருக்கு இடையே என்ன அப்படின்னா ஒழுங்கற்ற செயல்பட ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. டு மச் ஃபாலோ த கேபிட்டல் அமாங்ஸ்ட் கண்ட்ரிஸ் இன்ட்ரடியூஸ் அன்ஃபேர் இம்மாரல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம். ஸோ அப்போ என்ன செய்வோம், அந்த நிறுவனங்களுக்கு இடையே என்ன அப்படின்னா ஒரு ஒழுங்கற்ற நிலை இணைக்கும் போது பொருளை சேல்ஸ் பண்ணுறப்ப ஒரு ஒழுங்கற்ற நிலை ஏற்பட்டு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அனதர் பார்த்தா த ஃபியர் இஸ் லாஸிங் நேஷ்னல் இன்டெகிரிட்டி பிகாஸ் டூ மச் எக்ஸ்டென்சிங் ஆஃப் ட்ரேட் அண்ட் இண்டிபெண்ட் டொமஸ்டிக் பாலிசி ஆர் லாஸ்ட். ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து லாஸ் நேஷ்னல் செக்யூரிட்டி, தேசிய ஒரு நாடு தன்னுடைய நேஷ்னல் இன்டெகிரிட்டியை இழக்க தோணும். ஸோ இது வந்து அது மட்டும் இல்லை, அதுமாதிரி சுதந்திரம், டு மச் எக்ஸ்சேஞ்சிங் ட்ரேட் த இண்டிபெண்ட் டொமஸ்டிக் பாலிசி லாஸ்ட். சுதந்திரத்தையும் தன்னுடைய உள்நாட்டு சுதந்திரத்தையும் இழக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்கிறாங்க. The rapid growth of economy has required a major infrastructure, the resources extraction to increasing the negative ecological social cost. அது முக்கியமானது. நிறைய பார்த்திங்கன்னா நம்முடைய உள்நாட்டு ரிசோர்ஸ் நிறைய எக்ஸ்ட்ராக்ஷன் ஆகுது, ஓகே. ஸோ our resources exploited for foreign countries. நிறைய என்ன அப்படின்னா எக்ஸ்ப்ளாய்ட்டாக சுரண்டப்படுது. இது முக்கியமானது. அண்ட் ரேபிட்லி இன்க்ரீஸிங் ஃபார் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஃபார் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஏன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் யார் சொல்கிறாங்க, அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸ், இயற்கை வளங்களை நம்ம என்ன சொல்கிறாங்க சுரண்டப்படுறோம் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சால். அதுமாரி என்வரான்மெண்டல் ஸ்டாண்டர்ட் அண்ட் ரெகுலேஷன் ஹேவ் பீன் ரிலாக்ஸ்டு. இது எதன் காரணம் அப்படின்னா, அதுமாரி வந்து நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை சில ரிலாக்ஸேஷன் பண்ணியிருக்கோம் ஃபாரின் கம்பெனி. நம்ம அதுமாரி இருக்கக்கூடாது, ஸ்டாண்டர்டாக இருக்கணும். ஸோ இப்போ என்வரான்மெண்டல் ஸ்டாண்டர்ட் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எஸ்பிலேஷன், ஒரு சுற்றுச்சூழல் ஸ்டாண்டர்டாக சுற்றுச்சூழல் வந்து கட்டுப்பாட்டோட இதோட ரெகுலேஷன் தளர்வுகளும் அடிப்படையில் இருக்குது. ஸோ இதுதான் வந்து உடைய இம்பேக்ட் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இம்பேக்ட்டு. சேலஞ்ச் ஆஃப் குளோபலைசேஷன் முக்கியமானது. இது ஒன்றாவது டீட்டெயில். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேர்ட் டீட்டெயில். ஸோ இப்போ இந்த சேலஞ்ச் ஆஃப் குளோபலைசேஷன் முக்கியமானது இதை நம்ம பார்த்தோம். The benefit of globalization extended all country that will not happen automatically. ஸோ இந்த குளோபலைசேஷனுங்கிறது எல்லா நாடுகளுமே என்ன ஆட்டோமேட்டிக் தானாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாடு வந்து என்ன செய்யணும் அப்படின்னா நன்மை அடையுங்கிறது கிடையாது. ஸோ பெனிஃபிட் குளோபலைசேஷன் எக்ஸ்டெண்டட் ஆல் கண்ட்ரீஸ் தட் வில் நாட் ஹேப்பன் ஆட்டோமேட்டிக்லி. எந்த ஒரு குளோபலைசேஷன் எந்த ஒரு நாடுமே வந்து
இது வந்து தானாகவே வந்து அனைத்து நன்மைகளும் கிடைச்சிரும் அப்படிங்கிறது மிக ஒரு சவாலாக இருக்குது. The fear that globalization leads to instability and developing world. பார்த்தீங்களா ஃபியர். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு உறுதியற்ற தன்மைக்கு வழிவகுக்குது. இந்த குளோபலைசேஷனுங்கிறதுனால என்ன பல்வேறு பிரச்சனைகள் வரலாம் அப்படிங்கிற அச்சுறுத்தலும் இருக்குது. ஒரு இன்ஸ்டெபிலிட்டி டெவலப்பிங் வேர்ல்டு. ஸோ ஒரு உறுதியற்ற வளர்ச்சி என்ன செய்கிறாங்க, நிலைக்கு தள்ளப்படுது. The industrial world that increasing global competition will leads to raise bottom of wage, labor rights and employment practices. ஸோ அப்போ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா போட்டி. த இண்டஸ்ட்ரியல் வேர்ல்டு தட் இன்க்ரீஸிங் குளோபல் காம்படிஷன். உலக அளவில் பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியாக நிறைய போட்டிகள் இதனால் வந்து வேஜஸ் கூலியாக இருக்கட்டும், லேபர்ஸோட உரிமைகளாக இருக்கட்டும், எம்ப்ளாய்மெண்ட் ப்ராக்டிஸஸ் எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா பாட்டத்துக்கு தள்ளப்படுது. இட் லீட்ஸ் டு குளோபல் இன்பேலன்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா இம்பேலன்ஸ்னால் தெரியும், பேலன்ஸ்னால் தெரியும். இம்பேலன்ஸ் உலக அளவில் எதை நோக்கி போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னா வழிவகுக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இம்பேலன்ஸ், குளோபல் இம்பேலன்ஸ், உலக சமநிலையற்ற நிலைக்கு தள்ளப்படுது. குளோபலைசேஷன் ஹேஸ் லீட்ஸ் டு இன்க்ரீஸிங் ஆக்டிவிட்டீஸ் சச் எ சைல்ட் லேபர் அண்டு ஸ்லேவரி. எதை நோக்கி போகுதுன்னா அடுத்தது டு இன்க்ரீஸிங் சைல்ட் லேபர் அண்ட் ஸ்லேவரி, குழந்தை தொழிலாளர்களின் அடிமை முறைகளையும் அதிகரிக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சவால் இருக்குது. த பீப்புள் ஸ்டார்டட் கன்சியூமிங் மோர் ஜங்க் ஃபுட். த காஸ்ட் டிகிரடேஷன் ஆஃப் ஹெல்த் அண்டு ஸ்ப்ரெட் ஆஃப் டிசீஸ். அது மட்டும் இந்த உலகளாவிய வர்த்தகத்தில் என்ன ஆகுது அப்படின்னா அதிகமாக செயற்கை உணவுகள் அதிகரித்து நிறைய டிகிரடேஷன், ஹெல்த்து உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டு நிறைய நோய்கள் ஏற்பட அதிக வாய்ப்புகள் இருக்குங்கிறாங்க. அண்ட் லாஸ்ட் ஒன், குளோபலைசேஷன் ஹேஸ் லீட்ஸ் டு என்வரான்மெண்டல் டிகிரடேஷன். சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுகிறது. ஸோ இதுதான் அந்த லெசனில் முக்கியமானது.